தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கோவை மாவட்டம் ஆலியார் அணை தற்போது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மார்டின் ராஜா. மார்டின் ராஜா, வணக்கம். விவரங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது ஆலியார் அணை. இந்த ஆலியார் அணையானது கோவை மற்றும் கேரளா ஆகிய தமிழகத்தின் கோவை மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்திற்கு மொத்தம் பல ஆயிரம் ஏக்கர் இதிலே பாசன வசதி பயன்பாட்டில் உள்ளது. இந்த மொத்தம் 120 அடி உயரம் கொண்ட இந்த ஆலியாறு அணையில் இன்று காலை நிலவரப்படி 119 அடி என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் மேலும் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலைக்கு வந்துள்ளதால் உடனடியாக அங்கே இருந்து ஆலியார் அணையிலிருந்து மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த அம்பராம்பாளையம் ஆற்றிலே அதிகமான நீர் கரை புரண்டு செல்வதால் ஆற்றோரம் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ இறங்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த தண்ணீர் செல்லக்கூடிய கால்வாய்கள் ஓரத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில் ஆடுகள் மற்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதற்கிடையே எப்பொழுதும் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அணையிலிருந்துதான் தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்று வருவது வழக்கம். ஆனால் தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலியார் அணையின் மூலமாக கேரள மாநிலத்திற்கு பாசனத்திற்காக ஆண்டுதோறும் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு அதிக அளவிலே தொடர்ச்சியாக தென்கிழக்கு பருவமழை மற்றும் வடமேற்கு பருவமழை ஆகியன கை கொடுத்ததால் அணை அதன் முழு கொள்ளளவை 3வது முறையாக எட்டியுள்ளது. எனவே கேரளாவிற்கு நீர் கொடுப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறதில்லை என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.